வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் 119 பார்க்க போகிறோம். 119வது பகுதி பார்க்க போகிறோம். இந்த பகுதிக்கு இமேஜஸ் கொடுத்துருக்குற அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் இதே போல் கூடைகள் போட விரும்பினீங்க அப்படின்னா ஒவ்வொரு கூடைக்குமான பிளேலிஸ்ட் எல்லாமே நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்டில், இந்த கூடை போடுறது எப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறீங்க. ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்த மாடல்ஸ் தான் இது எல்லாமே. 1-2 தான் புது மாடலாக இருக்கும். அதுவுமே நான் சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கூடைகள் போடணுமோ அதெல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பிஸ்கட் கூட போட விரும்பினா பிஸ்கட் கூடை இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை பாருங்கள். அல்லது உங்களுக்கு ஒரு சில கூடைகளை பற்றி மொத்தமான விவரங்கள் தெரிய விரும்பினால் நீங்கள் வயர் கூடை இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை பாருங்கள். அதில் போய் நீங்கள் எல்லா கூடைகளும் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அல்லது எனக்கு கூடைகள் போட தெரியும், ஹேண்டில் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வயர் கூடை ஹேண்டில் மேக்கிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு தெரியறதுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன். டேப் கூடை பற்றி கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நான் டேப் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் ஜிக்ஸாக் டிசைன் மட்டும் நான் போட்டுருக்கேன். சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். டேப் கூடை இன் தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் இதே போல் உங்களோட நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜஸ், கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ண விரும்பினா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிக்கலாம். 9445266602 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பினாலும் அனுப்பிக்கலாம். அதே போல் நீங்கள் கூடைகள் வாங்க விரும்பினாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கூடைகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கணும்னு விரும்பினாலோ அல்லது நீங்கள் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாலோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் பேஸ்கட் ப்ரைஸுங்கிற வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன கூடைகளுக்கு என்ன ரேட் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதுலேயும் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கூடைகள் யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது தான் என்னென்னா, நீங்கள் இமேஜஸ் அனுப்பும்போது அதில் உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. அனுப்ப தெரியாதவங்க ஒரு பேப்பரில் போல்டாக எழுதி, இதில் டைப் பண்ணி அனுப்ப தெரியாதவங்க ஒரு பேப்பரில் நல்லா போல்டாக எழுதி அனுப்பி வைங்க. அப்போ தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க என்னோட இமேஜஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் ஊர் பேர் இருந்தால் தான் நான் எந்த பார்ட்டில் போட்டிருக்கேன்னாலும் சொல்ல முடியும். ஸோ மறக்காமல் நீங்கள் அனுப்பும்போது உங்கள் ஊரையும் பேரையும் கட்டாயம் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. அப்போ தான் நீங்களும் பார்க்கும்போது இது நம்ம போட்டது. ஏன்னா ஒரே கலர்லேயே நிறைய பேர் அனுப்புறதுனால நீங்கள் போட்டது தெரியணும் அப்படின்னா உங்கள் ஊரையும் பேரையும் நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பி வச்சா தான் தெரியும். டைப் பண்ண தெரியாதவங்க ஒரு பேப்பரில் எழுதி அனுப்புங்க. ஹவு டு சென்ட் இமேஜஸ் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதுலேயும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இதுவரை வந்த பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் மொத்தமாக போட்டு வச்சுருக்கேன். பேஸ்கட் மாடல் ஆல் பார்ட் வீடியோன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். பேஸ்கட் மாடல்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுவரை வந்த வீடியோஸ் அத்தனையும் பார்த்துக்கலாம். இது எல்லாமே எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களோட திறமைகள் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதும், அதே போல் நீங்களும் இதை பார்த்து ஆர்வமாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏற்கனவே நான் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறேன். இது ஒருத்தரோட திறமையை வெளிக்கொண்டுற பகுதி. இது வந்து சொல்லிக் கொடுக்குற பகுதி இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே காமிக்கிறதுக்கு பதிலாக சொல்லி கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். 1-2 நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதை நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.